ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு மல்லி நான் வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியானே அப்படி என்ன வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டீங்க? நாம் வந்து இந்த வீட்டில் வந்து எதுக்காக வந்திருக்கோம்? அவளை வந்து உண்மையான ரேணுகாவா இல்லை போலியான ரேணுகாவான்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுனா கண்டிப்பாக வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அவள் வந்து என்ன உண்மையான ரேணுகாவா, இல்லை வந்து போலியான ரேணுகாவா, இல்லை வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காளா, இல்லை கரெக்டாக தான் வந்து இருக்காளா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஆதாரம் மூலமாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லும்போது, ஓகே ஏதோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்து எதிர்பார்க்கும்போது தான் வந்து நம்ம மனோகர் வந்து லைட்டாக வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் மல்லி நான் வந்து அவள் வந்து உண்மையான ரேணுகாவா, இல்லை வந்து போலியா வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து வச்சுருக்கேன். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா வந்து செட் பண்ணியிருக்கேன். கேமராவா? எங்கண்ணே செட் பண்ணியிருக்கீங்க? இங்கேயா? அங்கேயா? எங்கே? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து அப்படியே வந்து பதறாங்க. அப்படியெல்லாம் நீ வந்து ஒன்றும் பதற வேணாம் மல்லி. நான் வந்து இந்த கேமரா வந்து செட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து பக்காவா இருக்கும். யாருமே வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்படின்ற மாரி வந்து நம்ம மனோகர் வந்து சொல்கிறாரு. "ஆடா மனோகரு, யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அந்த வீட்ல வந்து குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா, பெண் வந்து யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை யூஸ் பண்ணலனாலுமே வந்து அங்க வந்து என்ன இருக்கோ, அந்த திங்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகருக்கு வந்து ஆப்படிக்கிற மாரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியுமே வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. என்ன இது? ஏதோ வந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்களே! என்னது ஆதாரத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அம் மனோகர் வந்து சொன்னதுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் வந்து வந்ததுங்க. எப்படியோ வந்து கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுதான் வந்து கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியுமே வந்து பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. சரி ஓகே, வா மல்லி நான் வந்து எந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிய வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து வரும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென்ல வந்து கேமரா வந்து வச்சிருக்கேன். அந்த பெண்ண வந்து யாராலயும் வந்து எடுக்க முடியாது. அது வந்து ஹால்ல வந்து வச்சிருக்கேன்ல, அப்போ வந்து என்னென்ன திருட்டு வேலை வந்து பண்றா அப்படின்றது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டா வந்து சொன்னாரு. அதுவும் இல்லாம மனோகர் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த வீட்ல வந்து இன்னைக்கு வந்து யாரும் இல்ல. இன்னைக்கு வந்து நீ வந்து உண்மையா இருக்கியா? இல்ல வந்து மனநிலை வந்து சரியில்லாம இருக்கியா? மனநிலையோட தான் வந்து இருக்கியா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறேன்." அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் இல்லன்னு தானே வந்து சொன்னாரு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருக்காங்க, வெண்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரேணுகா சுடருமே வந்து இருக்காங்க. எப்படி வந்து எல்லாரும் வந்து வந்திருப்பாங்க? சுடரும், மனோகரும் மட்டும் தான் வந்து வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து வீட்ல வந்து இருக்காங்களே! அப்படிங்கிறபோது எப்படி வந்து இது வந்து சாத்தியம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும். எனக்குமே அந்த டவுட் வந்து இருக்குங்க. அது வந்து யார் தான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேனா வந்து பென் ஸ்டாண்ட்ல வந்து வச்சாரு. யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க. யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாளா வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, கரெக்ட்டா அதே சமயத்தில தான் வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு ஹோம் ஒர்க் வந்து பண்றாங்க. ஆனா வெண்பா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆவலையா? இல்ல அது வந்து என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியல. ஒருவேள வந்து டம்மி ஃபோனுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து போட்டுட்டாங்களா? என்னன்னு ஒண்ணும் புரியல. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து எடுத்ததும் வந்து வீணா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் வச்சதும் வந்து வீணா போயிடுச்சு. இப்ப வந்து எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இவள வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து தீவிரமா வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க. ஆனா எல்லா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து எப்படி தான் வந்து தப்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவளுக்கு வந்து லக் இருக்கா? இல்ல வந்து அவ பக்கம் வந்து கடவுள் வந்து விட்டுருக்காங்களா? என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியல. கடவுளும் இல்ல, லக்கும் இல்ல. எல்லாம் இந்த டைரக்டர் வந்து பண்ற வேல தான். ஏன் டைரக்டர் சார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கருணை இல்லையா? மல்லிங்கிற பேர் தான் வந்து வச்சீங்க சீரியலுக்கு. ஆனா மல்லிய வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் வந்து தூக்கி காட்டுறீங்களா? ஒண்ணுத்தையும் கிடையாது. எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து பண்றீங்க. அதே மாரி இந்த விஜய்க்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசிக்கிற புத்திய வந்து குடுத்துருக்கீங்களா? அதுவும் வந்து கிடையாது. அவனும் வந்து யோசிக்க மாட்டேன்றான். யோசிச்சு சொல்றவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றான். இது எப்படி தான் வந்து நாங்க வந்து ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவ்ளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா. அவங்கள வந்து வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நெனச்சோம். ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் வந்து பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அப்ப நீ வந்து என்ன ஜட்ஜா இந்த வீட்டுக்கு? வீட்ல இருந்து யார் பெரிய ஆளோ அவங்க வந்து கரெக்ட்டா வந்து அவங்களுடைய வேலைய வந்து பண்ணாங்க. ஆனா நீ வந்து சொல்றது என்ன? அவ வந்து குழந்தை, அவ வந்து மனநிலை வந்து சரியில்லாம வந்து இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டத அவளுக்கு வந்து அட்வான்டேஜா வந்து குடுக்குற மாரி வந்து எங்களுக்கு உள்ள வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பி, தம்பி நீ வந்து வெளிய போயிடு தம்பி. அந்த அட்வான்டேஜ் எல்லாம் வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. நீ வந்து பண்றது." ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து மனநிலை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம மல்லிகை என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேனாவ வெண்பா குட்டி வந்து ஹோம் ஒர்க் பண்ற இடத்துல வந்து இவளும் வந்து அப்படியே நானும் வந்து கிறுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து, கண்டிப்பா வந்து அவ வந்து அதே பேனா வந்து எடுக்குறான்னா, அப்போ அந்த பேனாவுல வந்து ஏதோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க. அதுவும் இல்லாம மனோகர் வந்து கிச்சன்ல வந்து சொன்னத வந்து கண்டிப்பா வந்து காதுபட வந்து கேட்டிருப்பாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. அதுதான் வந்து உண்மை. அதனால வந்து அந்த பேனாவ வந்து முதல்ல வந்து உடைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுதாங்க வந்து நடக்க போகுது. அந்த பேனா வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாட்டா.